பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாளை ஒட்டி வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள அண்ணாவின் சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தி வருகிறார். நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள அண்ணா சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தி வருகிறார். முதலமைச்சருடன் அமைச்சர்கள் உடன் இருக்கின்றனர். வள்ளுவர் கோட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாளை முன்னிட்டு மரியாதை செலுத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் நம்மோடு இணைந்திருக்கிறார். சந்தானம், முதலமைச்சர் மரியாதை செலுத்தி வருகிறார். உடன் யார் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க மரியாதை செலுத்துவதற்காக? மறைந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் திமுகவினுடைய நிறுவன ஒருவருமான அண்ணாவினுடைய 116வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னையில இருக்கக்கூடிய அண்ணா சாலையில இருக்கக்கூடிய சிலை, வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய சிலைகள்ல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். முதல்ல அண்ணா சாலையில இருக்கக்கூடிய சிலைக்கு தமிழக அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. தற்போது வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய சிலை என்பது திமுகவால நிறுவப்பட்ட ஒரு சிலை என்பதால தற்போது மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். அவரோட அமைச்சர்கள் கே.என். நேரு, பொன்முடி, உதயநிதி ஸ்டாலின், சேகர் பாபு, அதே போல பார்த்தோன்னா மா சுப்பிரமணியம் உள்ளிட்ட அமைச்சர்களும், மேயர், துணை மேயர், கலாநிதி வீராசாமி உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போன்று தற்போது திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழியும் இந்த வள்ளூர் கோட்டத்துல சில மலர் தூவி மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிறார். இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் அதனைத் தொடர்ந்து நேரடியாக அறிவாலயத்தில் சென்று அண்ணாவினுடைய பிறந்தநாளை முன்னிட்டு திமுக முதலமைச்சர் அங்கு நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்க இருக்கிறார். தற்போது அண்ணா சாலையில மரியாதை செலுத்தினால தற்போது வள்ளூர் கோட்டத்தில் திமுக சார்பில் நிறுவப்பட்ட அந்த சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானம்.